கூட்டத்துக்கு பாராளுமன்ற செயலாளர்கள் கணக்கில் அதிகாரிகள் அனைவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு இந்த 2011ஆம் ஆண்டு ஏற்கப்பட்ட வேலை திட்டங்கள் யாவும் நாங்கள் இன்னும் எங்களுக்கு 3 மாதங்கள் தான் இருக்கின்றன. உடனடியாக கொஞ்சம் முடிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அனைத்து வேலை திட்டங்கள் 2000 ஈடுபட்டு அந்த திட்டங்கள் முடிவுறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இனிவரும் காலங்களிலும் அந்த காலங்களில் இனி இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை ஒவ்வொரு மாதம் நடத்த அனைவரும் இந்த ஒத்துழைத்து இந்த கூட்டங்களை ஒவ்வொரு மாதம் நடத்தினால் நன்றாக இருக்கும். இந்த ஒவ்வொரு மாதம் நடத்துவதன் மூலமாக நாங்கள் நடைபெறுகின்ற நேரத்தையும் குறைத்துக் கொள்ளலாம். தலைவர்கள் மற்றும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் ஏனைய செயலாளர்கள் மற்றும் அனைத்து பிரதிநிதிகளையும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அதுடன் திட்டங்களை இப்பொழுதிருந்து நாங்கள் திட்டமிட வேண்டும். திட்டமிட்டால் 2017ஆம் ஆண்டுக்குரிய வேறு திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படக்கூடியதாக இருக்கும். எனவே இனி வருகின்ற திட்டங்களிலே மற்றும் 858 மில்லியனுக்காக இங்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய விரிவாக்கம் தொடர்ச்சியாக காட்டப்படுகின்றது. முதலில் கமல் அபிவிருத்தி திணைக்களம், 3 திணைக்களம், பறவைக்குளம் புனரமைப்பின் நீதி வேலை திருநெல்வேலி 1.7 மில்லியனுக்கு கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக மாவட்ட செயலகம் சந்த புனரமைப்பு, சங்கான சபாசங்க புனரமைப்பு, இது வந்தால் அந்த சிட்டிக்குரிய அமைப்புக்குள்ள அது வருமா? சாவச்சி நகரத்தில் பொது விளையாட்டு மைதானம் தனியாக இருந்தால் சாவச்சி நகரம் ஏற்கனவே கவர்மெண்ட் கவுன்சில இருக்கு. ஆனால் அதை விட இன்னொரு நகரத்தை தெரிவு செய்யணும் தான் அந்த கருத்தை இருக்கு. நான் அதுக்காக பரிசீலிக்கப்பட ஒன்று எனக்கு வந்த கடிதத்தில் கிளிநொச்சியை விட நீங்கள் இன்னும் ஒரு நகரத்தை தெரிவு செய்யும். நகரத்தை ஈக்குவலாக அதுக்குரிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி ஒரு உபநகரத்தை ஒரு விருத்தி செய்வதாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் இப்போ அக்கறையாக தெரிவு செய்யறோம். அது மாதிரி ஒரு பின்னடைக்கப்பட்டிருக்கிற இடத்தை தெரிவு செய்து உதாரணத்துக்கு சாவச்சேரி நகரசபை நகரத்தோட இருக்கு வேண்டால் நாங்கள் கொடியாமமோ அல்லது வேறு இடத்தை தெரிவு செய்திருக்கோம். விளையாட்டு மைதானத்தை தெரிவு செய்யறது இது அந்தந்த டிசிசிலே போடப்பட்டிருக்கோம். போட்டால் தான் நாங்கள் திருநெல்வேலியில போடையில திருநெல்வேலி கரைச்சி டிசிசில போடப்படும். அதெல்லாம் நாங்கள் எதாவது கொண்டு வைக்கிறோம். இதுவே அந்த டிசிசியை பாஸ் பண்ணி கொண்டு வந்தால் அந்த சேர்மனுக்கு கூட வர மாட்டோம். நல்லது நான் நினைக்கிறேன். 16ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்த உள்ள திட்டங்களின் தொகுப்பாக 10 திட்டங்களுக்கு 2997 மில்லியன் வாசித்து காட்டப்பட்டது. இந்த வேலைகள் தொடங்கி விட்டனவா இல்ல இனித்தான் தொடங்க போகிறேன்? அபிவிருத்தி அதிகார சபையுடைய டெண்டர் கூப்பிடவே 2 மாதம் ஆகும் நடைமுறைகள் எல்லாரும் தெரிஞ்ச முடியும். இந்த வருஷத்துக்குள்ள இந்த வேலை திட்டங்கள் ஒழிக்க முடியுமா? இல்ல தொடங்கி தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்த உள்ள வேலை திட்டங்களாகத்தான் இங்க எங்களுக்கு தந்திருக்கோம். சொல்லப்படவில்லை. அடுத்த வருஷம் அந்த தொடங்குவதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்கு. சரி, அப்ப